வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆஸ்திரேலியா மண்ணில் 27 ஆண்டுகளுக்கு பின் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் இந்த வெற்றிக்கு காரணம் முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் ஒருவர் தங்கள் அணியை பற்றி தரக்குறைவாக கூறிய 2 வார்த்தைகள்தான் காரணம் என வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கேப்டன் பிராத்வேய்ட் கூறியிருக்கிறார். ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இடையேயான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடந்தது. அதில் முதல் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தது. வெஸ்ட் இண்டீஸ் அணி கடந்த 10 ஆண்டுகளாக மோசமான டெஸ்ட் அணியாக உருமாறி இருக்கும் நிலையில் முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் ரோட்னி ஆக் கடுமையான வார்த்தைகளால் வெஸ்ட் இண்டீஸ் அணியை பேசியிருக்கிறார். முதல் டெஸ்டில் வெஸ்ட் இண்டீஸ் அணி தோல்வி அடைந்த பின் ரோட்னி ஆக் தனது விமர்சனத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி பரிதாபகரமாக நம்பிக்கையற்று இருப்பதாக கூறியிருக்கிறார். அதாவது வெஸ்ட் இண்டீஸ் அணி டெஸ்ட் போட்டிகளில் ஆஸ்திரேலியா போன்று பலமான அணிகளுக்கு எதிராக ஆட லாய்க்கில்லை என்பது அப்படி கூறியிருக்கிறார். அதன் பொருளை புரிந்து கொண்ட வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் அதனால் கோபம் அடைந்து இருக்கின்றனர். அதன் காரணமாகவே 2வது டெஸ்ட் போட்டியில் உத்வேகம் பெற்று 8 ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தியது. சுமார் 27 ஆண்டுகளுக்கு பின் ஆஸ்திரேலியா மண்ணில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு கிடைத்த முதல் வெற்றி இது ஆகும். இந்த வெற்றிக்கு பின் பேசிய வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் கிரேக் பிராத்வேய்ட், இந்த வெற்றி நீண்ட காலத்துக்கு பின் ஆஸ்திரேலியாவில் கிடைத்துள்ளது. நாங்கள் இதை தொடர்ந்து செய்வோம். இந்த வெற்றிக்கு ஊக்கம் அளித்தது 2 வார்த்தைகள்தான். திரு ரோட்னி ஆக் அவர்கள் நாங்கள் பரிதாபகரமாகவும் நம்பிக்கையற்றவர்களாகவும் இருப்பதாக கூறினார். நாங்கள் பரிதாபமான அணி இல்லை என்பதை காட்ட விரும்பினோம். இந்த அளவுக்கு பெரிதான பலம் போதுமா என தன் முஷ்டியை மடக்கி பலம் காட்டினார் பிராத்வேய்ட். ரோட்னி ஆக்கிற்கு சரியான பதிலடி கொடுத்தார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.